السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இரவு இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். மிகவும் சிறிய ஒரு துஆ, ஆனால் சக்தி நிறைந்த ஒரு துஆ. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே எந்த தேவைகளை கேட்டாலும் அந்த தேவைகள் பூர்த்தி செய்து தரப்படும். கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் இரவு நாம் இந்த துஆவை ஓதுவோம். யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? இதனை ஓதி நீங்கள் துஆக்களை கேளுங்கள். உங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா? இதனை ஓதி நீங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்கள். அதே போன்று கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனை நாம் ஓதுவோம். என்ன துஆ என்றால், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ என்ற இந்த சிறிய ஒரு துஆ, இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. சக்தி வாய்ந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த துஆக்களில் ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கும் பதில் வழங்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.